இந்த தேர்தலில் விசிக அதிகமாக கேட்குது, காங்கிரஸ் அதிகமாக கேட்குது, கேஎம்டிக்கு அதிகமாக கேட்குது, மக்கள் நீதி மையம் அதிகமாக கேட்குது. எல்லாருக்குமே அதிக தொகுதி பங்கீடு கொடுத்தா திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கல் வரும். அது வந்து மாவட்ட செயலாளர் வழியாக வெளிப்படுமா சார்? அதாவது அது இன்னொரு பிரச்சனை. அதிமுகலேருந்து உள்ள வரவனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து திமுக காலகாலமாக இருக்கணும் ஓரம் கட்டுறது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, எம்எல்ஏ இப்போ சீட்டு கொடுக்கும்போது, எலெக்ஷனில் சீட்டு கொடுக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டை ஒதுக்குறதுன்றது இது வந்து முதல் பிரச்சனை அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. இது சரி பண்ணப்படும். இது வரும் நாட்களில் வந்து இது சரி பண்ணப்படும். அவங்களுடைய வேறு தேவைகள் நிறைவேற்றப்படும். முதல்ல சொன்னதான் சீரியஸ் பிரச்சனை. இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. ரெண்டாவது பிரச்சனை, கூட்டணியை விரிவுபடுத்தணும், வானவில் கூட்டணி அமைக்கணும்ட்டு எல்லா கட்சிகளையும் கூடிய வரைக்கும் எல்லா கட்சியும் உள்ளே சேர்த்து அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கும்போது திமுக காரனுக்கு சீட்டு மறுக்கப்படுறதுன்றது அது இன்னொரு பிரச்சனை. அது சரி செய்யப்படும். அதுக்கு வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு வேறு வெகுமதிகள் கொடுக்கப்படலாம். அதுக்கு அடுத்த தேர்தல்கள் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம். அதை சமாளிச்சுடுவார் ஸ்டாலின். ரெண்டாவது பிரச்சனையை சமாளிச்சுடுவார். ஆனால் முதல் பிரச்சனை தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு லாங் டேர்மில் வந்து வரக்கூடிய சிக்கல் அதுதான்.